ஹாய் ஹலோ சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி தான் செஞ்சோம். பொங்கல் கழித்து எங்கள் நாத்தனாருக்கெல்லாம் சேலை கொடுக்குறோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் அன்றைக்கி சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, ஃபிஷ் ஃப்ரை, ரசம் அண்டு கொஞ்சம் சிம்பிளாகவே முடிச்சிட்டோம். அண்ட் ஃபஸ்ட்டு சிக்கன் பிரியாணி செய்ய ஆரம்பித்தோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோவுக்கு போட்டோம். 2 கிலோவுக்கு அரிசி குண்டானில் அளந்து ஊற்றிட்டோம். அளந்து ஃபஸ்ட்டே அரிசியை கடைஞ்சி வச்சிடணும். ஊறின பிறகு அரிசியை கடைஞ்சிங்கன்னா அரிசி உடைய ஆரம்பிச்சிடும். 2 கிலோவுக்கு 1 கிலோ அளவுக்கு வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். நான் ப்ரீத்தி ஜோடியாக்கில் தான் வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணேன். ரொம்பவே சூப்பராக நைஸாக ஸ்லைஸ் பண்ணோம். அண்ட் வெங்காயத்தையும் போட்டாச்சு, அடுப்பை பற்ற வச்சாச்சு. அது கூட ஒரு 6 பச்சை மிளகா, ஸ்பைசஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு போட்டுக்கிட்டேன். பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், ஜாதிபத்திரி, ஸ்டார் அன்னாச்சி, கல்பாசி அப்படின்னு எல்லாத்தையும் போட்டுக்கிட்டேன். அண்ட் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எண்ணெயை ஊற்றுறேன். சிக்கன்லேயே பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஸோ 1 கேஜிக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நம்மளுக்கு எண்ணெய் போதுமானது. இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டு வெங்காயம் நல்லா கருகிற அளவுக்கு வதக்கணும். இந்த அளவுக்கு. அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிட்டேன். ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிட்டேன். எப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சாலும் ஒரு 100 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுன்னா ஒரு 80 கிராம் அதில் பூண்டு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. அண்ட் அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்ச உடனே எல்லாருமே புதினா போடுவாங்க. பட் நாங்கள் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள்லாம் போட்டு அரிசியெலாம் போட்டு மூடி வைக்கும்போது தான் புதினா போட்டோம். அந்த ஃப்ளேவர் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை மாதிரி கூட நீங்கள் வதக்கிக்கலாம். இதில் எண்ணெயிலே வதக்கிங்கன்னா அது கூட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சேன். ஃபஸ்ட்டே சிக்கனில் தயிர், வெறும் மிளகாத்தூள், உப்பு, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆல்ரெடி நம்ம இதுலேயும் போட்டிருக்கோம். அதுலேயும் போட்டுட்டிங்கன்னா ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா கசப்பு எடுத்துக்கும். ஸோ அதனால் அதுலேயும் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு தயிர் ஊற்றுனீங்கனாலே சிக்கன் சாப்பிடும்போது அப்படியே சூப்பராக சாஃப்டாக இருக்கும். உப்பு காரம்லாம் நல்லா ஊறும். ஸோ அதனால் நம்ம சிக்கனை ஃபர்ஸ்ட்டே மேரினேட் பண்ணி வச்சிடணும். ஸோ இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா வதக்கி விடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாலே அடி பிடிக்கும் தான். ஸோ தட் நீங்கள் அதுக்கு பயப்படவே தேவையில்லை. என் நாத்தனாரை நானும் தான் 2 பேரும் சேர்ந்தாப்புல சமைச்சிட்ருந்தோம். என் சின்ன நாத்தனார், பெரிய நாத்தனார் 65க்கும் ஊற வச்சுட்டேன். ஸோ அதனால் 65 மீனும் பொரிச்சிட்டு இருந்தாங்க. அண்ட் 1/2 கேஜி அளவுக்கு தக்காளி போட்டிருங்க. 1/2 கேஜி அளவுக்கு தக்காளி போட்டிருக்கேன். அந்த தக்காளி மேஷ் ஆகிற மாதிரி, அதாவது ஒன்றோட ஒன்று இது பாருங்கள், நம்ம போட்ட தக்காளியே தெரியல. வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்படி எல்லாமே பார்த்திங்கன்னா ஈவன் ஆகிடுச்சு. அண்ட் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கிற சிக்கனை இதில் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அந்த சிக்கனோட கலரே மாறும். அண்ட் இன்னொன்று பார்த்திங்கன்னா நாங்கள் இதில் கலர் பொடி யூஸ் பண்ணவே மாட்டோம். இந்த ஆயிலில் பார்த்திங்கன்னா வெறும் மிளகாத்தூள் போட்டிங்கன்னா அந்த கலர் சூப்பராக எடுத்து கொடுக்கும். கடையில் வாங்குகிற சிக்கன் பிரியாணி மாதிரி இருக்கும். நீங்கள் அவுட்புட் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஹோம்மேட் சிக்கன் பிரியாணி ரொம்பவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் எந்த அளவுக்கு மசாலாவோடு நல்லா சேர்ந்துடணும். இதை மூடி வச்சு வதக்குனிங்கன்னா நல்லா சிக்கன் வெந்துடும். ஆல்ரெடி நம்ம தயிர்லாம் ஊற்றி வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் அப்படியே அந்த சிக்கன்லாம் லூஸ் ஆகிடும். அண்ட் இதுலேயும் போட்டு வதக்கும்போது சிக்கன் ஒரு 1/2 பாயில் வெந்துடும். அண்ட் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சா அதில் கொஞ்சம் வெந்துடும். அந்த தம் போட்டால் சூப்பராக அப்படியே சிக்கன் பிரியாணி அப்படியே செம்ம சாப்பிட்டு அப்படியே கிள்ளும் போதே அப்படியே சரியான டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் பஞ்சு மாதிரி வரும். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெறும் மிளகாத்தூள் நான் இன்றைக்கி ஆச்சி யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். காரம் மட்டும் பார்த்து போட்டுக்காங்க. ரொம்ப காரம் போட்டுட்டிங்கன்னா அப்புறம் சாப்பிடவே முடியாது. பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குது, எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். நாங்கள் எல்லாருக்கும் இப்போவே நாக்கு உரிச்சு இப்படியே எடுத்து தின்னுடலாமான்னுச்சு. அந்த அளவுக்கு லுக்கு டெலிஷியஸாக இருந்துச்சு. அண்ட் அடுத்ததாக பார்த்திங்கன்னா 1க்கு 2 அளவில் தண்ணி வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி யூனிட் ரைஸ் தான் எடுத்தேன். நீங்கள் வேறு எந்த ரைஸ் எடுத்தாலும் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்கணும். இப்போ 1க்கு 2 அளவு தண்ணி ஊற்றியாச்சு. இதோ இப்போ பாருங்கள், இப்போ தான் நான் கொத்தமல்லியும் புதினாவும் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுவும் ஃப்ளேவர் நல்லா தான் இருக்கும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா எசன்ஸ்லாம் ஊற்றுவாங்க. பட் நாங்கள் எசன்ஸ்லாம் ஊற்றவே மாட்டோம். இந்த ஃப்ளேவரே பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக ஸ்ட்ரக்சராக இருக்கும். அண்ட் ஃபைனலி இது நல்லா சும்மா தலைன்னு கொதிக்கணுங்க. அந்த அளவுக்கு கொதிக்கும்போது தான் நம்ம ரைஸை ஆட் பண்ணணும். 1க்கு 2 அளவில் தண்ணி கரெக்டாக வச்சுட்டிங்கன்னா ரைஸை பார்த்திங்கன்னா அந்த ஓட்டை பாத்திரம் ஃபில்ட்ரு பண்ணுவோம்ல, அந்த வடை சட்டிலாம் எடுத்து போடுவோமே வடைலாம் எண்ணெய் போகிறதுக்கு, அதில் பார்த்திங்கன்னா நான் ஃபில்ட்ரு பண்ணி வச்சேன். ஒரு சொட்டு தொட்டு தண்ணி இல்லாமல். இப்போது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள். கொதித்த உடனே சும்மா கிளறி விட்டுட்டே இருந்திங்கன்னா கொதிக்காது. கொதித்த உடனே நம்ம ரைஸ் போட்டுடலாம். அது பாருங்கள், நான் அந்த வடைச்சட்டி ஃபில்ட்ரு பண்ண பாத்திரத்தில் தான் போட்டிருக்கேன். அண்ட் ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்காது. ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடியே பார்த்திங்கன்னா அரிசியை கடைஞ்சி வடிகட்டி வச்சுட்டேன். அண்டு இப்போ பார்த்திங்கன்னா 1க்கு 2 அளவு தண்ணி பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும்.
சூப்பராக இருக்கும். உதிரி உதிரியாக ரைஸ் வந்துடும், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் உப்பு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்படியே இந்த ஆயிலே வந்து நீங்கள் செக் பண்ணக்கூடாது. அது கொதிக்கும் போது எண்ணெய் தனியாக பிரிஞ்சு விடும். இப்போ பாருங்கள், இந்த டைமில் நான் தான் வந்து உப்பு செக் பண்ணேன். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அந்த நடுப்புற இருக்கிற இது மட்டும் எடுத்து செக் பண்ணிங்கன்னா தான் உப்பு காரம் எவ்வளோ இருக்குதுன்னு தெரியும். அப்புறம் அந்த ஆயிலோடு செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப்புன்னு தான் தெரியும். ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து செக் பண்ணக்கூடாது. ஸோ பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்ததாக தம் போட்டு மூடி அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் தாங்க. அதுக்குள்ளே வந்து பிரியாணி ஸ்மெல் வந்தாலே வெந்துடுச்சுன்னு அர்த்தம். சூப்பரான எம்மியான பிரியாணி பாருங்கள். ரைஸ் அப்படியே தொட்டு பார்க்கும்போதே சூப்பராக இருந்துச்சு. டேஸ்டியான பிரியாணி. இதே மெஷர்மெண்ட்டில் நான் சொல்கிற மாதிரியே செஞ்சு பாருங்கள். நான் வந்து இதுக்கு மேலே லிட்டை போட்டு மூடி தோசைக்கல்ல சூடு போட்டு அதுக்கு மேலே இந்த சின்ன கொழி இருக்கும் இல்லையா, இஞ்சி பூண்டு இடிக்கிறோம், அதை வந்து வச்சுட்டேன். நீங்கள் வேணால் சுடு தண்ணி கூட வச்சுக்கலாம். அலுமினிய பாத்திரம், சில்வர் பாத்திரம் என்னென்னா சுடு தண்ணி கூடனா அந்த ஆவி வந்து வெளியவே போகக்கூடாது. அப்போ தான் வந்து ஈவனாக வந்து வேகும். ஈவனாக வந்து உங்களுக்கு வந்து பிரியாணி வந்து வேகும். அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் சொல்லுங்கள். பாய்.